Hi, hello guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாங்க என்ன வீடியோன்னு பார்க்க போறோம்னு சொன்னா லித்தியம் அயன் பேட்டரி அதோட BMS பேட்டரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அத பத்தின ஒரு சின்ன விளக்கத்தை நாங்க கொடுக்க போறோம். என்னன்னு சொன்னா அதுல நிறைய டைப் இருக்கு. அத பத்தின ஏதோ ஒரு சிறிய அளவிலான நான் ஒரு இதோண்டு தான் காட்றதா இருக்கிறோம் உங்களுக்கு. வாங்க फ्रेंड्स, லேட்டாக முன்னுக்கு வீடியோ கொடுப்போம். ஓகே फ्रेंड्स, இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த போட்டோ வந்து ஒரு சார்ஜிங் மொடியூல், அதாவது லித்தியம் அயன் பேட்டரியை சார்ஜ் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு மொடியூல் தான் இது. இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்னென்று. இதில் சார்ஜ் வந்து பண்ணுறது மட்டும்தான் ஏலும், சார்ஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. அதாவது உங்களுக்கு வந்து அதிலிருந்து இன்னொரு டிவைஸுக்கு ஃபோனோ இதோட சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏலாம், உங்களுக்கு சார்ஜர் மட்டும் என்ற முறையில் தான் இது வேலை செய்கிறதாகி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த போர்டு வந்து அதே போர்ட் தான், மாடல் நம்பர் எல்லாம் சேம். இதில் வந்து சார்ஜிங் அவுட்புட்கான இது இருக்கு, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜ் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இதில் இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்ததில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணல, டிரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன்களுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓவர்லோடுகள் வந்து பேட்டரியால் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் அப்படி இல்லை, 5 வோல்ட் வரனே உங்களுக்கு வந்து சார்ஜ் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது பிறகு இதிலிருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. இப்போ நீங்கள் இதை பாவிக்கிறது மூலமாக உங்களுக்கு பயப்படாமல் பாதுகாப்பான முறையில் நல்லபடியாக இதால் பாவிக்கலும். இல்லாட்டி அதில் பேட்டரி ஹோல்டர் வச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியை ரிமோட்டுக்கு, கிளாக், மற்றது அது மாதிரி கலட்டி பேட்டரியை நாங்கள் செகண்ட் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணல, கேமராகளுக்கு அந்த மாதிரியெல்லாம் உங்களால் யூஸ் பண்ணலும். பெர்மனண்ட்டாக இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலும், டிரெக்டாக வந்து ஸ்பாட் வெல்டிங்கோ இல்லாட்டி சோல்டிங்கோ வச்சு சோல்வ் பண்ணியோ உங்களுக்கு இதால் வந்து பேட்டரியை ஃபிக்ஸடாகி உங்களுக்கு யூஸ் பண்ணலும். இந்த பேட்டரியை இந்த மொடியூல் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கிறது நான் முதல்ல காட்டின BMSக்கு, அதாவது ரீசார்ஜபிள் பண்ணக்கூடிய மொடியூலுக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரி கேஸ் தான். இது சிங்கிள் கேஸ், இதில் வந்து 3, 4, 2 அப்படி எல்லா டைப்லேயும் வருது. ஆனால் சிங்கிளாக உள்ளது தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும், ஒரு முடிவில் கொண்டு தான் யூஸ் பண்ணலும் இதில். அதனால் நீங்கள் இது மாதிரி உள்ளதை எடுத்துக்கொண்டது உங்களுக்கு மிச்சம் நல்ல. இது இந்த முடிவில் பாவிக்கிறதா இருந்தால் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கிறது வந்து 2 பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய மொடியூல். இதில் வந்து 2 பேட்டரியை சீரியலாகவும் மற்ற ஒரு பேட்டரி பெரலாகவும் கனெக்ட் பண்ண வேணும். பேட்டரியை தனியாக இல்லை, அதுலேருந்து பெரலல் லைனோடு கொண்டு வர வேணும் 2 பேட்டரிக்கு நடுவில் இருந்து. இதோட இது 8.4 வோல்டேஜ் வரனே சார்ஜ் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் பண்ணலும் பவர் பேங்காகவும் உங்களே இது ரெடி பண்ணினீங்கன்னு சொன்னால் பவர் பேங்காகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கிற போர்டு வந்து 12 வோல்ட் வரனே சப்போர்ட் பண்ணக்கூடியது. 4.2லிருந்து 12.4 வோல்டேஜ் வரனே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு BMS தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாவிக்கலும் உங்களுக்கு. இதுக்காக வேண்டி நீங்கள் இந்த கிளிப் வந்து கட்டாயம் யூஸ் பண்ண வேணும். நீங்கள் சாதாரணமாக ஒரு கிளிப்பாக வந்து தான் ஹோல்ட் பண்ண வேணும் சொன்னாங்க. டபுள் சைட் டேப் அப்படியானது எல்லாம் ஒட்டி தான் செய்ய பார்க்குறது அவனோட வேலை. இதுக்காக வேணும். ஆனால் நீங்கள் இந்த கிளிப் யூஸ் பண்ணுற மட்டும்தான் ஷார்ட் ஆகுறதுக்கோ இல்லாட்டி பேட்டரி ஹீட்டாக அமைக்கிறதுக்கும் இந்த கிளிப் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த BMS ஃப்ரெண்ட்ஸ் 3 சீரீஸ் 40 ஆம்பியர். இது வந்து சாதாரணமாக ட்ரில் மெஷின், மோட்டர் அதுகளுக்காக வேண்டி யூஸ் பண்ணலும் உங்களுக்கு. நல்லா இது வந்து டைம் எடுத்து கொடுக்கும். இந்த லித்தியம் பேட்டரி வந்து இப்போ நல்லா மார்க்கெட்டில் இடம் பிடிச்சி கொண்டு வர ஒரு விஷயம் ரீசார்ஜபிள்களுக்காக வேண்டி. ரீசார்ஜபிள் பேட்டரி என்றக்குள்ள ஒரு பேட்டரி 1500 ரூபா 2000 ரூபா அந்த ப்ரைஸுக்கெல்லாம் போச்சு. இப்போ அப்படியெல்லாம் 350 400 ரூபாயிலிருந்து ஆன்லைனில் உங்களுக்கு அதே பார்க்க குறைவாகவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கிறது தான் லித்தியம் அயன் பேட்டரி. இது வந்து ஒவ்வொரு மெகா ஹெர்ட்ஸில் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ இது பண்ணிக்கொள்ளும். அடுத்ததாக நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கிறது வந்து ப்ளூடூத் ஹெட்செட், சின்ன ஹெலிகாப்டர் பறக்கிற சின்ன டொய்ஸுகள், பாரம் குறைவாக யூஸ் பண்ணக்கூடிய அவ்வளவுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க இந்த பேட்டரி. இதுவும் ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு சைஸில் ஒரு மெகா ஹெர்ட்ஸ் கணக்கு உங்களுக்கு எடுக்கிறதுக்காக இருக்குது. அடுத்ததாக இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பவர் பேங்க் மொடியூல். இப்போ நாங்கள் காட்டின BMS ஃபஸ்ட்டு காட்டின 2 அதுலேயும் உங்களுக்கு பவர் பேங்க் செய்யலும். இதுலேயும் பவர் பேங்க்கு ரெண்டும் மொடியூல் ரெடி பண்ணி வராங்க. டிஸ்பிளே அதோட MAH இதில் வச்சு செஞ்சுட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் விருப்பம் வேண்டாம் இது வந்து ஆன்லைனில் தேடி போய் இது பர்ச்சேஸ் பண்ணி நீங்களாக கிரியேட் பண்ணிக்கொள்ளும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும். அடுத்ததாக கூடுதலான வீடியோ எங்களுக்கு இந்த பிஎம்எஸ் வச்சு தான் ஒரு 3-4 வீடியோ செய்கிறத ஐக்கிறோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.